கோவை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 16வது வார்டு தார் சாலை அமைக்கும் பணி பூஜையுடன் இன்று அப்பாஸ் கார்டனில் தொடங்கப்பட்டது. ஏறத்தாழ 7 கோடி ரூபாய் செலவில் 3 கட்டங்களாக 90 இடங்களில் சாலை அமைக்கும் பணி நடைபெற இருக்கிறது. இந்த இனிய நிகழ்வில் 16 வார்டு மாமன்ற உறுப்பினர், முன்னாள் 16வது வார்டு கழக செயலாளர் மதிப்புக்குரிய தமிழ்ச்செல்வன் அவர்கள் தலைமையிலும், இந்நாள் 16வது வார்டு கழகத்தினுடைய செயலாளர் சமூக செயல்பாட்டாளர் மதிப்பிற்குரிய ராமரமணன் அவர்கள் முன்னிலையிலும், கழகத்தினுடைய 16வது வார்டு நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களோடு சேர்ந்து இந்த பணியினுடைய துவக்க விழா இன்று நடைபெற்றது. கோவை மாவட்டத்தினுடைய காவல் தெய்வமாம் கழகத்திற்கு கிடைத்திட்ட மாபெரும் களப்போராளி, திமுகவின் எக்கு கோட்டையாக இந்த இயக்கத்தை கொங்கு மண்டலத்தில் வளர்த்தெடுத்த, எங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் அமைச்சராகவே இருக்கின்ற மாண்புமிகு செந்தில் பாலாஜியுடைய அறிவுரையின் பேரிலும், கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பாசமிகு சகோதரர் திரு தோஆ ரவி அவர்களுடைய வழிகாட்டுதலிலும், கழகத்தினுடைய ஆற்றல் மிகு பகுதி செயலாளர் திரு சரத் விக்னேஷ் அவர்கள் ஒத்துழைப்போடும் இந்த நிதி ஒதுக்கப்பட்டு இன்றைய தினத்திலே மாமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் திருக்கரத்தாலே இந்த விழா நடைபெற்றது. இந்த விழாவில் மாநகராட்சியின் பொறியாளர் உயர் திரு ராஜேஷ் வேணுகோபால் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்ற இந்த திட்டம் கழக ஆட்சியினுடைய ஒரு மணி மகுடம்.